மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐடி என்ஜினியர்ஸ் அண்ட் டீம் அண்ட் வீரப்பன் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் அறிவித்திருக்கோயில் அறங்காவலர் அவர்களுக்கும், வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் தலைவர் எஸ்கே மயிலானந்தம் அவர்களுக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை மகரிஷியின் ஆசியுடன் உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக அமைதி பார்ட் 5. அம்மா கரெக்டா கேக்குதாம்மா? கேக்குதுங்க ஐயா. பவர் பாயிண்ட் தெரியுதா? ஸ்லைடு மூவ் ஆகணுங்க ஐயா. இப்ப உலக அமைதி ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இருக்குங்க ஐயா. ரைட் ஓகே. நெக்ஸ்ட் நான் போறேன். ஸோ நம்ம இதுவரையிலும் உலக அமைதி பத்தி பகுதி 1, 2, 3, 4 உலக நாடுகள் என்னென்ன கான்ஃப்ளிக்ட் சண்டைகள் நடக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அமைதி ஏற்படுறதுக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்புல, அதே தலைப்பு தான், அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்ப்போம். முதல்ல நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை தொடங்குகின்றேன். முதல்ல மகரிஷியின் திட்டம் 14 அம்ச திட்ட பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணிந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தருவித்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலவிளக்கம், பாரு முழுவதும் உணவு நீர், பொதுவாக்கல், பதமங்கள் பல கடவுள் ஒழித்தல், ஒன்றே தேர்ந்தெடுத்தல். இதுதான் அருள் தந்தையினுடைய உலக அமைதியினுடைய போரில்லா நல்லகம் 14 அம்ச திட்டங்கள். இந்த உலக அமைதியை கொண்டு வர இந்த 14 அம்ச திட்டங்களை பாடலாக எழுதியிருக்கிறார். இதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ உலக நலவேட்பு. இந்த 14 அம்ச திட்டங்களை அமுல்படுத்தவும் உலக அமைதி வரவும் உலக நல வேட்பு என்ற பாடலையும் எழுதியிருக்கிறார். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்படின்னா இந்த உலக அமைதி வரணும்னாக்கா உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒருவன் வற்றாத நன்னிதி பெற வேண்டும். அப்படின்றதான் இந்த உலக அமைதி வரணும்னாக்கா உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இதுதான் முக்கிய சாராம்சம். இன்னைக்கு நான் பேச போறதுனுடைய கருத்து இந்த முதல் வரிதான். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இதை பத்தி தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச போறேன் இன்னைக்கு. அடுத்தது டிஸ்கிளைமர். இந்த ஜூம்ல நான் யாரையும் தரைக்குறைவாக பேசவோ, எந்த நபரையும் எந்த நாட்டையும் தரைக்குறைவாக பேசும் என்ற எண்ணம் இந்த ஜூமுக்கு இல்லை. இதுல நான் சில நாடுகளையும் சில நபர்களை சொல்ல மாட்டேன். நாடுகளை மென்ஷன் பண்றதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வர்றதுக்காக சில சமயம் சொல்ல வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான் தவிர இதுல யாரையும் புண்படுத்த என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா உலகம், இந்த உலகத்தில் தான் இது 2 தட்டை, இது குளோபல், இதுதான் ஆக்சுவலான உலகம், இப்படிதான் இருக்கு. இந்த உலகத்தில் தான் நம்ம இந்தியா இங்க இந்த கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இது ஃபிளாட்டானது இந்தியா இந்த இடத்துல இருக்கு. ஜஸ்ட் ஃபார் இதுல வேர்ல்டு, இதுல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கு. கிளைமேட்டிக் கண்டிஷன் தகுந்த மாதிரி பீப்புள் கேரக்டர் ஆர் டிஃப்ரெண்ட். பட் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணணும்னா தியானம், பயிற்சி, ஸ்பிரிச்சுவல் மனம் இவைகளை கொண்டு வர வேண்டும். இதைதான் வேதாத்திரி மகரிஷி வலியுறுத்துகிறார். அதை கொண்டு வந்தால்தான் உலக அமைதி ஏற்படும் என்ற கான்செப்ட்ல எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் மனித மனமும் அங்கு இருக்கும் உணவு வகைகளும் இந்த மாதிரிதான் கலரா இருக்கும்.
வேற வேற வித்தியாசமா இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து உலக அமைதி கொண்டு வரணும்னா தியானம், உடற்பயிற்சி தான் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மகரிஷி ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது ஸோ பாருங்க, இந்த பீப்புள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த உலகத்துல இங்க வந்து கனடாவில் எப்படி இருப்பாங்க, அமெரிக்காவில் எப்படி இருப்பாங்க, பிரேசில், இந்த சவுத் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, இவங்க யூகேல எப்படி இருப்பாங்க, ரஷ்யாவில் எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. இவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து உலக அமைதி ஏற்படுத்தணுன்றது தான் நம்ம மகரிஷியினுடைய ஆசை. இப்போ நான் இந்த என்னென்ன பேச போறேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ரஷ்யா, இந்தியா, சைனா அலையன்ஸ். இப்போ ரீசெண்டா ரஷ்யா, இந்தியா, சைனா அலையன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த அலையன்ஸினுடைய முக்கியத்துவம், அப்புறம் நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஹேப்பனிங். இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் போடுறேன்னாக்கா, உலகத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கிளியரா சொல்றதுக்காக தான். அதனால அந்த நாடுகளை பத்தி தரக்குறைவா இல்லை, இந்த இன்சிடென்ட் எல்லாம் ஒரு கெட்ட இன்சிடென்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அது நடக்காம இருக்கணும் அப்படின்றது, அப்பதான் உலக அமைதி வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவும். அப்புறம் நம்ம இந்தியாவினுடைய ஒவ்வொருத்தரும் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும், தன்னாராய்ச்சி பண்ணணும். அது தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கும் உண்டு, இந்த உலகத்துக்கும் உண்டு. நம்ம இந்தியாவினுடைய இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், தன்னாராய்ச்சி பண்ணணும். நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக் என்ன அப்படின்றத ஆராய்வோம். அதே மாதிரி உலக பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சில் இருந்த ராஜா ஆறுமுகம் யோகா டே ஆன் 21/6/2005 பேசினாரு. அதை பற்றியும் சில பாயிண்ட்ஸ் நான் கொண்டு வர போறேன். அப்புறம் யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டமைப்பு, ஆர்கனைசிங் சார்ட், அதனுடைய யுஎன்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். அப்புறம் 5 வீட்டோ கண்ட்ரிஸ் அண்ட் 10 நான் பர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸினுடைய டீட்டெயில்ஸ் பேச போகிறோம். அப்புறம் இதெல்லாம் பேசிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் வேதாத்திரி மகரிஷியுடைய கைடன்ஸ். நம்ம ஒவ்வொரு குடிமகனும், அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் என்ன பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை நாம் செய்கிறோமா, நம்ம செய்ய வேண்டும் என்ற கருத்தை தான் கூற விரும்புகிறேன் இந்த காணொலியில. அப்புறம் கன்க்ளூஷன், என்ன முடிவு நான் கொண்டு வர்றேன் அப்படின்றதான் பார்க்கலாம். அடுத்தது, வேதாத்திரி மகரிஷி அஸ் விட்னஸ், அவர் வந்து World War I and II பார்த்தாரு. அதில் ஃபெல்ட் அப்படியே மனம் உடைஞ்சு போயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்து அவர் மனம் உடைஞ்சு போயிட்டாரு. வார் வில் டேமேஜ் த வெல்த் அண்ட் பீஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ ஹென்ஸ் he felt at any cost no war. ஸோ டெவலப்டு 14 பாயிண்ட், அதெல்லாம் பார்த்துட்டு he has developed a 14-point world peace plan and declared in Aliar on 13 August 2002 இந்த 14 அம்ச வேர்ல்டு பிளானை டிக்ளேர் பண்ணி எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு அதை வெளியிட்டார். He took a lot of effort to implement in his lifetime. எவ்வளோ ட்ரை பண்ணாரு. பட் ஷூர் பை 2050 the peace plan will be implemented. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பை 2050க்கு முன்னாடி வரும். அது எப்படி வரும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு விளக்க போறேன். அடுத்தது, நம்ம இதுவெல்லாம் பார்த்தது தனி மனித அமைதி, தனி மனித ஒழுக்கம், அப்படி இருந்தால் தான் உலக அமைதி வரும். அப்புறம் ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும்னா டிபெண்ட்ஸ் ஆன் பாப்புலேஷன், பீப்புள் நாலேஜ், கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த கண்ட்ரி டெவலப் ஆகும். இப்போ என்னென்ன வேர்ல்டில் என்னென்ன கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்குன்னா, யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனியன், யாமான், யூஎஸ்ஏ, சைனா, நார்த் கொரியா, இஸ்ரேல், ஈரான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வித்தவுட் நோயிங் த ஓட் பவர் ஆஃப் பீப்புள் ஓட்டிங் ஃபார் மணி, அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஸ்ரீ ராஜா ஆறுமுகம் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசினது 21/6/2025 யோகா டேல, இது 2025 யோகா டேல பேசினதையும் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ அடுத்தது இந்தியாஸ் இன்ட்ராஸ்பெக்ஷன், நம்ம ஆராய்ச்சி. இந்தியாஸினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸ்ட்ரென்த்தை பார்ப்போம். ஹியூஜ் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் வேர்ல்டுலேயே 140 crore பீப்புள் ஸ்ட்ரென்த்து. ஓவர்டேக்ஸ் சைனா தான் நம்பர் 1 இருந்தது, இப்போ ஓவர்டேக் ஆயிடுச்சு. இந்தியாவுடைய பாப்புலேஷன் டென்சிட்டினா 464 பீப்புள் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த சின்ன கண்ட்ரி ஏரியா வந்து சின்னது, 464 பேர் இருக்காங்க ஆவரேஜா ஒரு இந்தியாவுடைய பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. சைனாவில் பாருங்க 147 பீப்புள் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். யூஎஸ்ஏல 36 பீப்புள் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இஸ் த ரீசன் ஃபார் ஹெவி ரோட் டிராபிக், கரப்ஷன், எல்லா பிரச்சனைக்குமே இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி தான். எல்லாமே இந்த ஹெவி பாப்புலேஷன் தான் பிரச்சனை. அடுத்தது பர்காபிட்டா எக்கனாமி பார்த்தீங்கன்னா, பர்காபிட்டா ஜிடிபி அப்படின்னா என்னன்னாக்கா, டோட்டல் வெல்த் ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த். அதான் இந்த ஜிடிபி ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல $85,000, ஜெர்மனியில் 55,911 ஜிடிபி பர் கேபிட்டா, யூகேல 54,949, 46 இது வந்து ஜப்பான்ல வந்து 33,955, சைனா வந்து 13,659, இந்தியா வந்து 2,700 பர் கேபிட்டா. ஒரு ஆளுனுடைய வெல்த் இந்தியாவில் $2,700. ஸோ அவ்வளோ இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்டாக இருக்கு. இஸ் டியூ டு ஹெவி பாப்புலேஷன். ஸோ இது வந்து ஒரு மாடரேட் நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் இருந்ததெல்லாம் ஃபாரினர் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு மாடரேட் ஆவரேஜாக தான் இருக்கு. ரொம்ப ஹையாகவும் இல்லை, லோவாகவும் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. மாடரேட் கிளைமேட் இஸ் மாடரேட். ரொம்ப கோல்டாகவும் கிடையாது, ரொம்ப வெயிலாகவும் கிடையாது நம்ம இந்தியாவில். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பேஸ் கண்ட்ரி. இது ஸ்பிரிச்சுவல் பேஸ். பீப்புள் டிஎன்ஏ, அவங்களுடைய டிஎன்ஏ வந்து பேசிவ், அமைதியான பீப்புள். இது எல்லா உலகத்தினுடைய நாடுகளுடைய மக்களும் அங்கே எக்கனாமி, அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் பார்த்து தான் நான் கன்சாலிடேட்டடாக இருக்கிறதுலே இந்தியா தான் பெஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு. பீப்புள் ரொம்ப அமைதியானவங்க, நான் வயலன்ஸ், நான் அக்ரெசிவ், வயலன்ஸுக்கு போக மாட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரிலாம் சில கண்ட்ரிலாம் ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க, நான் அக்ரெசிவ் ரொம்ப இதனால. இந்த படம் பாருங்க, இந்த படம் அமெரிக்காவில் ஒரு பிரைமரி ஸ்கூலினுடைய படம். பிரைமரி ஸ்கூல் எப்படி இருக்கு பாருங்க, அதனுடைய கிளாஸ் ரூம் பாருங்க. அமெரிக்காவில் ஒரு கிளாஸ் ரூம் படம் இது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுகள்லாம் இருக்கு. நம்ம நாட்டு உங்களுக்கு தெரியும், நான் எதையும் சொல்ல விரும்பல. நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத அடுத்ததை பார்ப்போம். இதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த், பாப்புலேஷன், இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பேஸ்டு, இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ் பார்ப்போம். வீக்னஸ் வந்து இந்தியா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இம்ப்ராப்பர் ஹியூமன் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். நம்ம இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, அவங்கள ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் கிடையாது. வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ பாப்புலேஷன் வச்சு சைனா வந்து நல்லா டெவலப் ஆனாங்க. பட் இந்தியாவால் அதை பண்ண முடியல. அது டியூ டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். லோ அண்ட் புவர் லிவிங் ஸ்டாண்டர்ட், நம்ம வாழும் தரம் ரொம்ப குறைவாக இருக்குது. இது எல்லாமே கம்பேர்ட் டு வேர்ல்டு கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்கிறேன். வாஸ்ட் புவர் ரிச் டிஃப்ரென்ஸ். புவருக்கும் ரிச்சும் பெரிய ஹை லெவல்லாம் வேர்ல்டுலேயே நம்பர் 1 எல்லாம் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் ரிச் பீப்புளாக இருக்காங்க, புவரஸ்டும் இந்தியாவில் இருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. பொலிட்டிக்கல் சிஸ்டம் மேக்ஸ் த இந்தியா க்ரோத் ட்ராக் டவுன். அவர் பொலிட்டிக்கல் சிஸ்டம் தான் நம்ம இந்தியாவை வந்து வளர்ச்சியை தடுக்குது. ஹை கரப்ஷன், லோ எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் டியூ டு புவர் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஹியூஜ் பாப்புலேஷன். சம்மரி, இந்தியா கேன் பி நம்பர் 1 இன் ஆல் அஸ்பெக்ட் எக்கனாமி. எக்கனாமியில் வர முடியும். இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் பாப்புலேஷன் ஹையாக இருக்குது, அவங்கள ப்ராப்பராக யூஸ் பண்ணால் வர முடியும். எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட் ப்ரொவைடட், ரீஃபார்மேஷன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்.
இப்போ எப்படின்னா எஜுகேஷனும் லிவிங் ஸ்டாண்டர்ட் எல்லாமே வரும். பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணாக்கா நீங்கள் பொலிட்டிக்கல் சிஸ்டம், கரப்ஷன் இதெல்லாம் சரி பண்ணாக்கா நம்பர் ஒன்னா வர முடியும். irregularity வயலேஷன் டியூ டு ஹை பாப்புலேஷன், எல்லாம் சட்டத்திட்டங்களை மதிக்காம போறது. எவ்ரி ஒன் டு விசிட். நான் முக்கியமானதை சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம எல்லாருமே எவ்ரி ஒன் டு விசிட் ஃபாரின் கண்ட்ரி, அட்லீஸ்ட் சிங்கப்பூர், அண்ட் ஹவு தட் கண்ட்ரிஸ் ஆர் நைஸ், ஒய் நாட் இந்தியா, நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். அந்த சிங்கப்பூர்ல அவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம நல்லா இருக்கு, ஆனா நம்ம நாடு மட்டும் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றதுக்கு அந்த ரோடெல்லாம் பாருங்க. இங்க அமெரிக்காவில் இருக்கிற ரோடு பாருங்க, எவ்வளோ லைன்லாம் போட்டு கரெக்டா போறாங்க. ஸோ பார்த்துவேன், இந்த இடத்துல நடக்கிற வழியில ஆளுங்க போறாங்க, இந்த ரோடு அந்த லேன் பிரகாரம் தான் போகணும். ஸோ நம்ம நாட்டிலையும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நான் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஃபாரின் விசிட் பண்ணி அந்த கண்ட்ரிலாம் அவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம கண்ட்ரி ஏன் டெவலப் ஆகல அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு நீங்களே முடிவெடுங்க. அதுக்கு அடுத்தது ரஷ்யா அலையன்ஸ். இப்போ வந்து ரீசெண்டா நம்ம அமெரிக்கானுடைய டேரிஃப்னால ஒன் சைட் டியூ டு யுஎஸ்ஏ ஹராசிங் பேனலைசிங் இந்தியா, சைனா கூட அலையன்ஸ் வச்சிருக்கோம். ரஷ்யா, இந்தியா, சைனா அலையன்ஸ். பட் பிலீவிங் சைனா இஸ் நாட் சோ ஈஸி பிகாஸ் ஜவஹர்லால் நேரு ஜிபேங், தட் இஸ் பஞ்சசீல் கொள்கை 1954 ஏற்படுத்தினாங்க. அதில் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும், டெரரிசம் இருக்கக்கூடாது, மியூச்சுவல் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும், எல்லாமே இதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க 1954 இது நடந்தது. 1962 உடனே வார் சைனாவுக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் இந்த பஞ்சசீல கொள்கை இருந்த போதும் அவங்க வந்து இந்தியா மேல படை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து சைனா கூட நம்ம போக வேண்டியதாகுது. அதனால ஒரு இட்ஸ் நாட் ஸோ ஈஸி, ஐ அஃப்ரைடு, நான் கொஞ்சம் பயப்படுறேன். இதில் வந்து அரௌண்டு அமெரிக்காவில் இந்தியன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 5 to 10% இருக்காங்க. இந்தியன்ஸ் இன் அமெரிக்கா ஆர் லிவிங் இன் யூஎஸ்ஏ. அரௌண்ட் 52 lakhs people live in USA. அதனால அமெரிக்கா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுட்டா நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இருந்தாலும் பொலிட்டிக்கல் தலைவர்லாம் அவங்க எல்லாம் ஃபாரின் மினிஸ்டர் இருக்காரு, செக்ரட்டரி இருக்காங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் என்னுடைய ஒப்பீனியன் பிரகாரம் இது வந்து கொஞ்சம் இந்த ரீசன்ட் அலையன்ஸ்னால எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது வந்து நம்ம இவ்வளோ பாப்புலேஷன்ல கரூர்ல இங்க ஒரு ட்ராஜடி நடந்தது. நான் எதுக்கும் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இங்க இந்த பீப்புள் பாருங்க, இங்க இவங்கெல்லாம் இறந்துட்டவங்க. அந்த ட்ராஜடியில எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க திருச்சிக்கு பக்கத்துல தான் அது இருக்கு, கரூர். இந்த ஒரு பையன் இருக்கான், ஒரு 30 வயசு இருக்கும், இவனும் 30 வயசு இருக்கும், ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், ஒரு குழந்தை. இவங்கெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு திருநீர்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த பொண்ணு ஒரு 10 வயசு. இவங்க இந்த மாதிரி எல்லா குரூப் ஆஃப் பீப்புளும் அங்க போய் ட்ராஜடியில மாட்டிட்டாங்க. அது காரணம் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத். அங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் எல்லாம் வேலை இல்லாம, அவரு அந்த பொலிட்டிக்கல் லீடர் வந்த உடனே வேலை இல்லாம போய் அங்க கூட்டம் சேர்ந்து எல்லாம் இது பண்ணாங்க. எல்லாம் வயசு வந்து அங்க போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 தான் இருக்கும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்து தான் அங்க. ஹவுஸ் ஒய்ஃப், பேபி, அவங்க எல்லாம் குழந்தைக்கு பேரை வைக்கிறதுக்காக அங்க குழந்தை எடுத்துன்னு போயிருக்காங்க. அப்புறம் மேடு சினிமா அட்ராக்ஷன், ஒரு மயக்கமான சினிமா அட்ராக்ஷனால இருக்காங்க. பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் ஃபார் பிளஸிங்காக போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுதுனாக்கா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துல இல்லாம ஒரு மாயையில இருக்காங்க அப்படின்றது தான் இது தெரியுது. அதனால நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய பாயிண்ட். அடுத்தது ஸ்ரீலங்கா, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்லாம் என்னாச்சுன்னா, இது யுஎஸ்னுடைய பொலிட்டிக்கல் ட்ரிக்ஸ்னால அந்த கவர்மெண்ட்டை அங்க வந்து அந்த ஆட்சியாளர் அங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்போ புதுசா வந்துட்டாங்க. முன்னாடி இருந்தவங்கள ட்ராப்பில் பண்ணி அவங்கள பதவியிலேருந்து எடுக்கிறதுக்காக அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது, கரப்ஷன் அதிகமாக இருந்தது, இன்ஃப்ளேஷன் விலைவாசிகள் அதிகமாக இருந்தது, மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன், அப்புறம் பியூரோக்ராட்ஸ் என்ஜாய்மெண்ட், உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
இதெல்லாம் வந்ததுனால அந்த நாட்டு மக்கள் நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரில நடந்தது. அங்க வந்து அவங்க பார்லிமெண்ட்டே போய் டேமேஜ் பண்ணாங்க. பிரசிடென்ட் அங்க இருக்கிற தலைவர்கள் வீட்டுலாம் சூறையாடினாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்ல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அன்எம்ப்ளாய்மெண்ட், கரப்ஷன், விலைவாசிகள், மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன், பியூரோக்ராட்ஸ் என்ஜாய்மெண்ட், இதெல்லாம் பாருங்க. இந்த ஜனங்களை எவ்வளவு கூட்டம் கூட்டமா போய் அங்கெல்லாம் டேமேஜ் பண்றாங்க. கண்ணீர் புகை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது இப்போ இந்த நாடுகள்லாம் பார்த்தோம். ஐ திங்க் இதை இவ்வளோ ரொம்ப அதிகமாகவும் பேசக்கூடாது, நம்ம லிமிட்டாக பேசிட்டு. இப்போ வேர்ல்டு பீஸ் டிக்ளரேஷன் அட் ஆலியார் ஆன் 13/8/2002 நம்ம மகரிஷி அவர்கள் உலக சமாதானத்தை பற்றி அந்த 14 அம்ச திட்டங்களை வந்து வேர்ல்டு பீஸ் காங்கிரஸ் நடத்தினாரு. அது வந்து 2002 ஆகஸ்ட் 13 இதான் அந்த போட்டோ. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த போட்டோ. ஸோ இதை பற்றி தான் நம்ம ராஜா ஆறுமுகம் ஆன் 21/6/2015 இல்லை 25 இப்போதான் பேசினாரு. யோகா டே செலிப்ரேஷன் போது ஐக்கிய நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய இவர் தான் ராஜா ஆறுமுகம். இவரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ இவர் உலக அமைதி தினம் உரையின் போது ஐக்கிய நாடுகள் சபை ராஜா ஆறுமுகம் அவர்களுக்கு அவர் ஐக்கிய நாடு அமைதி காக்கும் செக்யூரிட்டி கவுன்சில்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருக்காரு. இவர் திருப்பூரை சார்ந்தவர். இவர் சென்னையில் பயின்றவர். மேலும் வெளிநாட்டு சேவைகளை பற்றி மேலும் ஃபாரின் சர்வீஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. ஐக்கிய நாடுகள்ல 30 வருஷம் அனுபவம் கொண்டவர். ஐக்கிய நாடு சுகாதார மேம்பாடு, சர்வதேச அமைப்பு, அமைதி காத்தல் போன்ற பல டிபார்ட்மெண்ட்டுகளை கையாண்டவர். அவர் 2022 ஆழியாருக்கு விஜயம் வந்திருக்காரு. அறங்காவலர்களை நிறைய மீட் பண்ணியிருக்காரு. வேதாத்திரியம் கருத்து மற்றும் உலக அமைதி பிரகடனம் அமைதி 14 அம்ச திட்டங்களை பற்றி ஆராய்ந்து அதை பாராட்டியிருக்காரு. அந்த காலத்தில் அவர் சென்னை திருவான்மியூர் WSCM போய் விசிட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உலக அமைதியில் ஆழியார் அமைப்பில் 25 ஆண்டுகள் ஆச்சு. 2002 அந்த பிரகடனம் போட்டது. இப்போ அதுக்கப்புறம் இப்போ 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நிறைய மாற்றங்கள் அந்த திட்டங்களை அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த திட்டங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான திட்டமா இருக்கு. அதை பிரகடனப்படுத்துவதற்கு ரொம்ப நாளாகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மெதுவாக தான் பண்ணணும். அதை வந்து பிரகடனப்படுத்துன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், நாளாகும்னு சொல்றாரு. இப்போ அப்போ இருந்த உலகமும் இப்போ இருந்த உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா உலக அரசியல் இரு துருவங்கள் இருந்து பல துருவங்கள் மல்டி கோணங்கள்ல மாறி போச்சு. சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடைஞ்சது, ஒரே நாடாக இப்ப மாறி போச்சு. அப்போ சோவியத் யூனியன் அசோசியேஷனா இருந்தது, அதுல இருந்து பிரிஞ்சு நிறைய நாடுகள்லாம் பிரிஞ்சு போச்சு. அதனால அதனுடைய சட்டத்திட்டங்கள்ல நிறைய மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பெரிய மோதல்கள் தற்போதைய உலகில் பெரிய மோதல்களை என்னன்னாக்கா உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், காசா, இஸ்ரேல், ஈரான், இதெல்லாம் பெரிய நாடுகள், பெரிய சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது இப்போது பெரிய மோதல்கள் அவர் வந்து யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் தான் இதுக்கு மானிட்டர் பண்றது. அதனால இதெல்லாம் அவர் பேசினார் அன்னைக்கு. இந்த நாடுகள் அப்புறம் நடுத்தர நாடுகள் 18 நடுத்தர மீடியம் மீடியம் கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. வடகொரியா, தென்கொரியா, இந்தியா, பாகிஸ்தான், அந்த மாதிரி 18 நடுத்தர சண்டைகள்லாம் உலகத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருனாக்கா, வேர்ல்டு பீஸ் வந்து பை 2050 உலக அமைதி இந்தியா தலைமையின் பதவி வைக்கும். அவர் பை 2050 இந்தியா வந்து பர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைச்சிரும் இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம். அதனால நம்ம உலக அமைதி திட்டத்தை வேர்ல்டு கவுன்சில்ல இந்தியா வந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த பீஸ் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பை 2050
அப்படின்னு அவருடைய கஸ், அவருடைய எஸ்டிமேஷன் ஆர் அவருடைய ப்ரிடிக்ஷன் வந்து இன்னும் ஒரு 25 வருஷம் ஆகும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. வந்ததுனாக்க நல்ல உலகம் நம்ம மகரிஷியை கண்ட கனவு மாதிரி நல்லா நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இந்தியா பங்கேற்பாச்சுனாக்கா அவர் உலக அமைதி செயல்பாடு, மோதல் குறைப்பு, பொருளாதார சமத்துவம் ஆகியவற்றை முன்வைக்க முடியும். அதெல்லாம் வந்து இந்தியாவினுடைய தலைமையில முன்வைக்க முடியும், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சர்வதேச நீதிமன்றம் அமைக்க ஏற்பாடு செய்யும், அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. நீதிமன்றம், உலக நீதிமன்றம், உலகத்து நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு நீதிமன்றம் ஏற்பாடு பண்ணும் அப்படின்னும் இந்தியா தலைமையேற்றால் இது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அவரு. இப்போ அடுத்தது இவ்வளவுதான், அவர் ஷார்ட்டா அவர் பேசனுடைய ஜிஸ்ட் போட்டிருக்கேன். அடுத்தது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல அதனுடைய சார்ட். இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவ்வளோ டோட்டலி 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஆஸ்பெக்டை பார்க்கறது, உலகத்தினுடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஆஸ்பெக்ட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், யூஎன் செக்ரட்டரியேட் அப்படின்னு 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. யூஎன் கவுன்சில், ஐக்கிய நாடுகள் சபையில 6 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன வேலைன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயிலு. ஜெனரல் அசம்பிளியில இதில் வந்து ப்ரோக்ராம் அண்ட் ஃபண்டிங், உலகத்துக்கு வேண்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஏழை நாடுகளுக்கு அந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணுறதும் ஃபண்டிங் கொடுக்குறதும். ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஏழை நாடுகள் எப்படி டெவலப் பண்ணுறது. யூனிசெஃப் எல்லாம் கேட்டிருப்பீங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் அண்ட் ட்ரேட் டெவலப்மெண்ட்டு, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன், இதெல்லாம் வந்து ஜெனரல் கவுன்சிலில் இந்த ஆக்டிவிட்டிலாம் வருது. அதே மாதிரி செக்யூரிட்டி கவுன்சில் ரிலேட்டட் பார்த்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜியை பார்க்கறது அவங்க வேலை. அப்புறம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்பெஷலைஸ்டு இன்டர்நேஷனல் லேபர்லாம் அவங்க பார்க்குறாங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷன், சயின்டிஃபிக், யுனெஸ்கோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், யுனெஸ்கோ, ILO, அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலில் வருது. வேர்ல்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு நம்ம கொரோனா வரும்போது இவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. கொரோனா வரும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, நாடுகளுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் ஃபண்டிங்லாம் பண்ணுறது IMF, அது வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல். அதுக்கடுத்து ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் செக்ரட்டரியேட். இதில் வந்து இந்த யுனைடெட் நேஷன் இதில் செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 மெம்பர்ஷிப், 5 பர்மனண்ட் மெம்பர்ஷிப். USA, சைனா, UK, ரஷ்யா, பிரான்ஸ், இவங்க வந்து பர்மனண்ட்டாக இருப்பாங்க. இவங்க தான் வீட்டோ பவர். இவங்க இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் ரெஃப்யூஸ் பண்ணாலும் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தர் மறுத்தாலுமே அந்த சட்டம் நிறைவேறாது. அவங்க 5 வீட்டோ பவர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. 10 நான் மெம்பர் கவுன்சில். இதில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னாக்கா சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, USA, UK, இவங்கெல்லாம் அந்த எத்தனை பேர், 5 பேர் இருப்பாங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் ஒரு 3 பேர், ஆசியாவில் 2 பேர், அப்புறம் சவுத் அமெரிக்காவில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, அப்புறம் வெஸ்ட் யூரோப்பில் 2 பேர் இருப்பாங்க, ஈஸ்ட் யூரோப்பில் ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க 10 பேர். இந்த 10 பேரை ஈச் இயர் ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் 5 மெம்பர் பர்மனண்ட் மெம்பர் ஃபார் 2 இயர் டேர்ம். இந்த 10 பேரில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, எலெக்ஷன் வச்சு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் அது. ஃபார் 10 நான் மெம்பர் சீட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ரீஜனல் பேசிஸ். அந்த உலகத்தினுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த 10 பேரை 2 வருஷம் டேர்ம் தான் அவங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே இருக்கிற சிஸ்டம். ஸோ ஜெனரல் அசம்பிளியில் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெசிஷன் மேக்கிங், மெம்பர் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இதில் வந்து உலக நாடுகளை 193 உலக நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவும் அவங்கள வந்து உள்ளடக்கி அதை கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் அதனுடைய
ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். அவங்க வந்து மெயினா இந்த இதெல்லாம் பார்த்தேன். யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூனிசெஃப், அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன், இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் வரும். செக்யூரிட்டி கவுன்சில்னா குளோபல் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, அதான் அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும் இந்த உலகம் அப்படின்றதுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் சோஷியல், அதான் இதில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஐஎம்எஃப், இதெல்லாம் இவங்க பார்ப்பாங்க. அப்புறம் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். ட்ரஸ்டிஷிப்னா அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது, அவங்கள எலெக்ஷன் வச்சு அவங்கள செலக்ட் பண்ணுறது தான் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். அப்புறம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அஸ் த நேம் சஜஸ்ட், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஃபிஃப்த். ஸோ ஒரு கோர்ட் வந்து சீக்கிரம் இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, அதை வந்து இன்னும் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷலைஸ் செட்டிங் அப் லீகல் டிஸ்பியூட்ஸ் அண்டர் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்றது தான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் பார்க்குறாங்க. யூஎன் செக்ரட்டரியேட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ நம்ம வீட்டோ கண்ட்ரி அந்த 5 கண்ட்ரிக்கு தான் சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். These countries are granted special status, veto power, due to their pivotal role established UNA after World War II. World War IIக்கு அப்புறம் இந்த 5 கண்ட்ரி தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கிறதுக்காக ரொம்ப மணி எல்லாம் பணம் கொடுத்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அது முதல்ல வேர்ல்டு வார் IIக்கு அப்புறம். அதனால அந்த 5 கண்ட்ரிக்கும் பவர் அதிகமாக கொடுத்துருக்காங்க. While there are 15 members of the security, 5 permanent members, 10 non-permanent members elected for 2-year term. அந்த 10 மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒன்லி 5 permanent members have power to veto resolution. எனி ரூலை கொண்டு வந்தாங்களா அதில் அக்செப்ட் பண்றதும் நான் அக்செப்டன்ஸ் எல்லாம் அந்த 5 பேருக்கு தான் உண்டு. மீதி 10 பேரை வந்து அவங்க அந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்குவாங்க. பட் சில பேர் வேணுன்னுவாங்க, வேண்டானுவாங்க, அவர் மாறிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை பார்ப்போம். நம்ம யார் அந்த 10 மெம்பர்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இது ஏற்கனவே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இருப்போம். பீஸ் கீப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், யூஎன்எஸ்சி தான் மேக்சிமம் நம்ம இந்த சண்டையெல்லாம் வர்றதுக்கு தடுக்கிறது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தான். அதில் வந்து கான்ஃப்ளிக்ட், 2 கண்ட்ரிக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அது ரிசால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு ஆர்பிட்ரேஷன் அண்ட் ஜுடிஷியல் செட்டில்மெண்ட், இந்த மாதிரி மீடியேஷன் 2 கண்ட்ரிக்கும் செக்ரட்டரிஸ் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்கள ஒப்பீனியன்லாம் கலெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணுறது தான் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷர்ஸ். அப்புறம் யுஎன்எஸ்ஏ கேன் இஷ்யூ சீஸ்ஃபயர் டைரக்டிவ், டிப்ளாய் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ், இம்போஸ் எக்கனாமிக் அண்ட் டிப்ளமேட்டிக் சாங்ஷன்ஸ் சச் அஸ் ஃபைனான்சியல் பெனால்ட்டி, டிராவல் பேன், அந்த கண்ட்ரிக்கெல்லாம் யாரும் போகக்கூடாது, அந்த ட்ரேடு வர்த்தகங்கள்லாம் வச்சுக்கூடாது. ஈவன் ஆத்தரைஸ் கலெக்டிவ் மிலிட்ரி ஆக்ஷன் டு ரிஸ்டோர் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அதை பார்க்குறாங்க, அந்த ஆக்டிவிட்டியும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து டிட்டர்மினிங் அந்த ஆளுங்களை சோல்ஜர்ஸ்லாம் எங்கே அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் அட்மிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் நியூ மெம்பர், அந்த 10 கண்ட்ரி மெம்பர் அதெல்லாம் அட்மிஷன் அண்ட் நியூ டிப்ளாய்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போடுறதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெதர் எந்த பீரியட்லையாவது இந்தியா யூஎன்எஸ்சியில் மெம்பராக இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால், எஸ், இந்தியாஸ் பீன் ஏ நான் பர்மனன்ட் மெம்பர் இன் யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் டோட்டல் 8 terms, 8 தடவை இருந்திருக்கு. அது எப்போ பண்ணாக்க நான் பர்மனன்ட் 1950-51, 67, 68, 72, 73, 77, 78, 84, 85, 90, 91, 2011, 2022, 21, 22, 2021, 21, 22. இந்த பீரியட்ல தான் இந்தியா நம்ம பாரத பிரதமர் அங்க
மெம்பரா இருக்கும்போது தான் யோகா தினம் அப்படின்றத கொண்டு வந்தாரு. உலக யோகா தினம் அப்படின்னு ஜூன் 21 இந்த பீரியட்ல தான் அவர் மெம்பர்ஷிப்ல இருக்கும்போது, அவர் யுஎன்ஏல நம்ம இந்தியா இருக்கும்போது அந்த பீரியட்ல தான் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. India was selected UNSC for 21 term with the overwhelming majority. Many countries have selected India. And during that term, India assumed the presidency, தலைவர் பதவி, யுஎன்எஸ்னுடைய தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டாங்க ஃபார் 1 month. ஒரே ஒரு மாசம் தான் இருந்திருக்காங்க இன் ஆகஸ்ட் 2021 அண்ட் அகைன் டிசம்பர் 22. இந்த 2 வருஷத்துலயும் ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர்லயும் தலைவர் பதவியா இருந்திருக்காங்க. அந்த யுஎன்எஸ்சி யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல தலைவர் பதவி இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது, ஸோ இந்த நான் பர்மனன்ட் மெம்பருக்கு வீட்டோ பவர்லாம் கிடையாது. ஸோ பட் இந்தியா ஹஸ் பீன் ஆக்டிவ்லி சீக்கிங் பர்மனன்ட் சீட் இன் கவுன்சில் அஸ் அ சப்போர்ட் ஆஃப் செவரல் கண்ட்ரி இன்க்ளூடிங் யூஎஸ்ஏ, யூகே, ரஷ்யா அண்ட் பிரான்ஸ். யூஎஸ்ஏஸ் வாய்ஸ், யூஎஸ்ஏ மெனி டைம்ஸ் நம்ம இந்தியாவையும் அண்ட் பிரேசில்ன்ற கண்ட்ரியும் இவங்க பர்மனண்ட் மெம்பர்ஷிப்புக்கு இருக்கணும் அப்படின்னு ரஷ்யா நிறைய தடவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அது சப்போர்ட் பண்ணலை நிறைய கண்ட்ரி. ஏன்னாக்கா சைனா, இப்போ சைனா இஸ் அப்ஜெக்டிங் த இந்தியாஸ் பர்மனன்ட் மெம்பர்ஷிப் பிகாஸ் இந்தியா இஸ் சப்போர்ட்டிங் ஜப்பான். இந்தியா ஜப்பானை சப்போர்ட் பண்ணுது, அதனால சைனா இந்தியாவையும் ஜப்பானையும் சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால தான் நம்ம ஜப்பானும் சைனாவும் பக்கத்து கண்ட்ரி, அவங்க 2 பேருக்கும் சண்டை இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுதான் அதனால சைனா நம்ம மேல அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பர்மனன்ட் மெம்பர்ஷிப்க்கு. பார்க்கலாம், இப்போ ஒரு அலையன்ஸ் ரஷ்யா, சைனா, இந்தியா அலையன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பீரியட்ல ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். பிகாஸ் G4 கண்ட்ரியில் பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அவங்க அந்த இதுவாயிருக்கு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். பாகிஸ்தானும் நம்ம இந்த பர்மனன்ட் ஆப்போசஸ் இந்தியாஸ் பிட் ஃபார் பர்மனன்ட் மெம்பர்ஷிப்புக்கு பாகிஸ்தான் அண்ட் சைனா ஆப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பு வரலை, பட் வெரி சூன் வந்துடும். வீட்டோவை எதனால வச்சிருக்கேன்னா, வீட்டோ 5 நிரந்தர நாடுகளாக இருக்கிறது. அதுக்கு காரணம் வீட்டோ அதிகாரம் அந்த ஐநா சபையில அவங்க வேர்ல்டு வார் 2 போது நிறைய சப்போர்ட் பண்ணி அந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணதுனால அந்த வீட்டோ பவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, லிஸ்ட் ஆஃப் நான் மெம்பர் கண்ட்ரி டு பார்ட்டிசிபேட் யுஎன்எஸ்சி அண்ட் ரொட்டேஷனல் பேசிஸ். ரொட்டேஷனல் பேசிஸில் என்னென்ன கண்ட்ரிஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆசான் ஆகஸ்ட் 6, 2025 நான் மெம்பர் எந்தெந்த கண்ட்ரிலாம்: அல்ஜீரியா, குயேனியா, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, சிரியா, சல்வேனியா, டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், சோமாலியா. இந்த கண்ட்ரியெல்லாம் ரொட்டேஷனல் பேசிஸில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்தது இன் ஜூன் 25 பஹ்ரைன், கொலம்பியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், காங்கோ இவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. அண்ட் ஜனவரி 26 therefore நான் மெம்பர் ஆஃப் யுஎன்எஸ்ஏ ஃப்ரம் 26-27 யார் இந்த கண்ட்ரிலாம் போகிறாங்க, வெளியே போகிறாங்க. பஹ்ரைன், கொலம்பியா, காங்கோ, லவிட்டா, லிபிரியா இந்த கண்ட்ரிலாம் வெளியே போகிறாங்க. அண்டு ஜனவரி 26 போது பஹ்ரைன் இவங்கெல்லாம் புதுசாக உள்ளே வருவாங்க. எப்போ 26-27 2 வருஷத்துக்கு பஹ்ரைன், கொலம்பியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், லவிட்டா, லிபிரியா அண்ட் ஜாயினிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் எலெக்ஷன் டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த நான் பர்மனன்ட் மெம்பரை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? அந்த 10 மெம்பர்ஷிப் ரீஜினல் ரெப்ரசன்டேஷன், அந்த கண்ட்ரியினுடைய எக்கனாமி, பாப்புலேஷன், பக்கத்து நாடுகளோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் பார்த்து ரீஜினல் ரெப்ரசன்டேஷன் ரீஜியன் வைஸ் நம்ம அந்த ஒரு சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா,
அந்த மாதிரி 5 from Africa and Asian state, 1 from 5 member from Africa and Asian state, 1 from Eastern Europe, 2 from Latin, the South America, Caribbean states, and 2 from Western Europe and other states. 4. ஸோ அதுதான் அதனுடைய இது. இப்போ உலக நாடுகளின் இப்போ என்ன நிலைமையில இருக்கு, ஐக்கிய நாடுகளை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃபுல்லாக புரிஞ்சிருக்காது, ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட். இருந்தாலும் ஒரு கிளான்ஸாக உங்களுக்கு எப்படிலாம் அங்கே இருக்கு அப்படின்றது, ஏன்னா உலக அமைதிக்கு தான் அவங்களும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை கொஞ்சம் சொன்னேன் நான். அடுத்தது உலக நாடுகள்லாம் இப்போ எப்படி இருக்கு, உலக நாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, உலக நாடுகள் சுகாதாரம், கல்வி, சுற்றுப்புறம் இதை பற்றி கவலையே படுறதில்ல. ஆனால் போர் தளவாடங்கள் உற்பத்தியில் தான் கவனமாக இருக்காங்க. போர் படைகளை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதே மாதிரி உலகின் நம்பர் 1 லீடர், பேரை சொல்லலாம் விரும்பல, ஈ டாக்ஸ் ஸோ பேட்லி தட் அனதர் கண்ட்ரி லீடரை நான் கில் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரி உலக நாடுகள்லாம் அவ்வளோ மோசமான நிலைமையெல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். he says he will kill another country chief. அந்த மாதிரிலாம் they are talking in the open forum. ஸோ இந்த மாதிரி உலகம் போயிட்டுருக்கு. வேர்ல்ட் இஸ் கோயிங் ஆன் மெட்டீரியல் அஸ்பெக்ட், பிஸ்னஸ் மோட்டிவ், நோ ஸ்பிரிச்சுவல் திங்கிங். உலகம் முழுவதும் மக்கள் வாழ்வாதாரம் உலகப்போர் வந்ததுன்னா உலகத்தினுடைய மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா இப்போ எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சாக்கா நமக்கு பெட்ரோல் கிடைக்காது, வெளிநாட்டிலேருந்து நிறைய பொருட்கள் வாங்குறோம். இப்போ அங்கே சண்டை இருந்ததுன்னா அந்த சப்ளை எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதனால நமக்கு அந்த பொருட்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டமாயிடும், நம்ம விலைவாசிலாம் ஏறும். அதனால உலகத்தில் எங்கே நடந்தாலுமே நம்மளும் அஃபெக்ட் ஆகும். நம்ம இந்தியாவில் நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலன்னு நினைக்கக்கூடாது. உலகத்தில் எங்கே நடந்தாலுமே நம்மளும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேர்ல்ட் இஸ் லிங்க்டு, எல்லாமே லிங்க் ஆகிட்டு இருக்கு. மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் நடக்கிறதுனால நிறைய அஃபெக்ட் ஆகும். அதனால எக்காரணத்தை கொண்டும் போரை தவிர்க்க வேண்டும். மகரிஷியின் வழிகாட்டுதல், மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையே தொடர்பு தேர்தலில் மட்டுமே சாட்சியமாகிறது, அதை முறையாக தீர்மானிக்க வேண்டும். ஸோ இதுதான் மகரிஷி என்ன சொல்றேன்னா, வாழ தெரியாத மக்களுக்கு ஆள தெரியாத ஆட்சியாளர்கள். ஸோ அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு தெரியாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்சியாளர்களை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புறோம். அவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க விருப்பப்படி பண்றாங்க. ஸ்பிரிச்சுவல் திங்கிங், அவங்களுக்கு ஆன்மீக அறிவு கிடையாது. அப்படியே வந்த ஜனங்களை, அப்படியே வந்த தலைவர்களை நம்ம தான் செலக்ட் பண்றோம். அதுதான் ரொம்ப நாசுக்காக ஒரு மகரிஷி அவர்கள் வாழ தெரியாத மக்களுக்கு ஆள தெரியாத ஆட்சியாளர்கள். இதுதான் நான் விளக்கமா சொல்றேன். நம்ம எந்த தலைவரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம நம்ம யாரையோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி அனுப்புறோம். நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா, அது என்ன சார், ஏதாவது ஒருத்தர போய் போட்டுட்டு வந்துடுவோம் ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஓட்டு போடுதல்ன்றத ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டு போடுறாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி உலகத்தினுடைய சண்டைகளுக்கெல்லாம் காரணம். இப்போ அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா, அமெரிக்கா ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாரு, அவரு தான் எல்லா பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓட்டு போடுதல்ன்றது வெரி முக்கியமானது. அதனால்தான் நம்ம மகரிஷி அந்த பாயிண்ட்டை டச் பண்ணி ஒரு இதை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் போட்டிருக்காரு. அதனால நம்ம ரொம்ப இந்த ஓட்டு போடுறது வெரி ஹை பவர்ஃபுல் ஓட்டு. ஸோ அதனால நம்ம நாடும் உலகமும் நல்லா இருக்கணும்னா நம்ம கரெக்டாக திங்க் பண்ணி நம்ம கரெக்டாக ஆட்சியாளர்களை செலக்ட் பண்ணாதான் அவங்க இந்த உலகத்துக்கும் நம் நாட்டுக்கும் நல்லது செய்வாங்க. நம்ம சரியா செலக்ட் பண்ணலைனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்சியாளர்களும் இருப்பாங்க. ஸோ அதனால அடிப்படையில் நாம் தான் இந்த உலகத்துக்கு, இந்த உலக சண்டைகளுக்கு காரணம். நாம்னா இந்த உலக மக்கள் அனைவரையும் வச்சு சொல்றேன்.
அந்தந்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பது அந்தந்த நாட்டு மக்கள் தான். ஸோ அதனால உலகம் சரியா இல்லைன்னா நாட்டு மக்கள் தான் அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. டெமோக்ராட்டிக்கா தான் நடக்குது. ஸோ அப்ப யாரு இதுக்கு மூல காரணம்? நாம் தான் காரணம். அதனால அவரு நம்ம உலக WHC தலைவரும் என்ன சொல்லுவாருன்னா, மன உறுதியற்ற தலைவர்களின் கையில் இந்த உலகம் சிரமத்தை எதிர்கொள்கிறது. மக்கள் வாழ்வதில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தால் இன்று உலகம் இதுதான் நடக்கும். நம்ம சரியா இல்லைனாக்கா உலகம் இப்படிதான் நடக்கும். அதனால நம்ம கையில் தான் இந்த உலகத்தினுடைய தலைவர்களும் இருக்காங்க. அதனால நாம் தான் அதை டெமோக்ராட்டிக்ல கரெக்டா பண்ணணும். அப்பதான் உலக அமைதி ஏற்படும். அடுத்தது நான் முடிச்சிட்டேன், கிட்ட வந்துட்டேன். இப்போ நம்ம பாரத பிரதமர் 2021, 22 அந்த பிரதமர்னு இல்லை, அது நம்ம இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் அங்க லீடரா இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்க தலைவரா இருந்தாரு ஒரு 1 மந்த் பீரியட்ல, 2 வருஷம். அப்ப அந்த பீரியட்ல தான் நம்ம யோகா தினம் June 21 கொண்டாடப்பட்டது. மகரிஷி அவர்கள் பல முறை கொண்டாடப்பட்டது. அப்பதான் அந்த பிரகடனம் நிறைவேற்றியது. அதனால்தான் நம்ம ஒவ்வொரு வருஷம் யோகா டே அப்படின்றத அந்த 21, 22 இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும் போதுதான் அதை நிறைவேற்றினாங்க. அப்போ இந்தியா அவர் என்ன சொல்ற, ராஜா ஆறுமுகம் என்ன சொல்றேன்னா, இந்தியாவுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, அந்த பர்மனன்ட் மெம்பர்ஷிப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் இந்த 14 அம்ச திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவரு உரையில சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நமது உலக சமுதாய சேவா சங்க பத்மஸ்ரீ மயிலானந்த அவர்களின் வேண்டிக் கொள்வது என்னன்னாக்கா, வேதாத்திரி மகரிஷி அவர்களின் 14 அம்ச திட்டங்களை நமது இந்தியாவினுடைய பிரதமரிடம் எடுத்து சென்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்து சென்று அமல்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். நமது உலக சமுதாய சேவா மயிலானந்த அவர்களை வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கம் மயிலானந்த அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்ம உலக சமாதானத்தை கொண்டு வர நம்ம இந்தியா செக்யூரிட்டி கவுன்சில்ல பர்மனன்ட் மெம்பர்ஷிப் கூடிய சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்பொழுது நம்ம உலக சமாதான திட்டங்களும் அமல்படுத்தப்படும் என்ற முழு நம்பிக்கையுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தினால் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தனப்பிரியா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அற்புதமான பேச்சு ஐயா. இதுக்கு பின்னாடி உங்களோட எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குது. இந்த உலக அமைதிக்கான உங்களுடைய பங்க இன்னைய கிளாஸ்ல நீங்க நிரூபிச்சிட்டீங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சில கருத்துக்களை என் மனசுல பதிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன் ஐயா. நீங்க அதாவது முன்னாடி பேராசிரியர் சொன்னாரு, திங்க் பிக், அப்புறம் உள்ளுவதெல்லாம் உயர்வாக வை. அதை நான் சரி உயர்வா நினைப்போம், ஏதோ ஒண்ணு பெருசா நினைச்சுப்போம்னு நினைச்சேன். ஆனா அடுத்தது என்ன சமைக்கணும் இப்படின்னு இந்த புலன்கள் பின்னாடியே சுத்திட்டு இருக்க எனக்கு உலக அமைதிக்காக ஒவ்வொரு எவ்வளவு பண்ணணும் அப்படின்றத சொல்லாம நீங்க இந்த கிளாஸ் எடுத்ததுலே ஏன் எப்படி உயர்வா எண்ணணும் அப்படின்றத ஆழமா பதிய வச்சீங்க ஐயா. உலக அமைதிக்காக என்னோட மன அமைதியை முதல்ல நான் காத்துப்பேன். ஒண்ணு, என் குடும்ப அமைதியை கண்டிப்பா 100% காத்துக்கொள்வேன் அப்படின்னு நீங்க இந்த கிளாஸ் எடுத்ததுக்கான ஒரு சங்கல்பமா நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. அற்புதமான கருத்து ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. உங்கள்ட்ட இன்னும் சில விஷயமும் பேசணும். முக்கியமாமா இப்ப உலக அமைதி வரணும்னாக்கா நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நல்ல தனி மனித ஒழுக்கம், தனி மனித அமைதி இருந்தாதான். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸுக்கு போறாரு. அப்போ அவரு அமைதியோட அங்க போனாதான் அவரு வேலையை ஒழுங்கா பண்ண முடியும், அவரு வேலையில ஒழுங்கா இருக்க முடியும். இந்த
வீட்ல சச்சரவு சண்டையோட இருந்து அங்க ம், போனான்னா இந்த ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாரு. அப்போ வந்து ம். நாட்டுக்கு தான் அது லாஸ். நாட்டுக்கு தான் கெட்டது. ஸோ அவசியம். அந்த மாரி ஒவ்வொரு வீடு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், நாடு, உலகம். அப்படிதான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்க தவிர, உலகத்தை ஆட்டி படைக்கிற ஆளுன்னு யாரும் கிடையாது. அப்படியே ஆமா. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனா ஆமாங்க. தனி மனித ஒழுக்கம் வந்து பெர்மனன்ட்டா ம். இருக்கும். இப்ப நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்களும் ஒழுங்கா இருக்கும். அப்படியே ஆமாங்கய்யா. ஜெனரேஷன் டுகெதர் அப்படியே கருமையத்துல பதிஞ்சு உலகமே கரெக்ட் ம். ஆகும். அதான் தனி ஆமாங்க. மனித அமைதி. அதனால அத வந்து மகரிஷி ரொம்ப சூட்சமா சொல்லியிருக்காரு. அத நம்ப ஆமாங்க. நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டியது நமது கடமை. நம்ப தான் வந்து ஆசிரியர்களாகிய நாம், அதை வந்து ஆமாங்க. கரெக்ட்டா என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படின்னு ம். கரெக்ட்டா புரிஞ்சு, ஆராய்ந்து அதப்படி செய்யணும். ஆமாங்க. 2வது இந்த ம். டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல நம்ப ம். ஓட்டு போட்டு ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்னா, ஆமாங்கய்யா. அவங்க வந்து நல்லவங்களா இருக்கணும். இப்போ வந்து ம். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ம். கேஷுவலா ஓட்டு போட்டு, யாரோ ம். போனேன், போனேன்யா, போயிட்டு ஏதோ ஒரு ஆளுக்கு போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆமாங்க. நீங்க அப்படி இருந்தாக்கா, அதுக்கு தகுந்த மாரி தான் இப்ப ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அதனால ம். நல்லா யோசனை பண்ணி, நீங்க ம். இப்ப 2 பார்ட்டிக்கு மாத்தி மாத்தி போடுறீங்க. அதனால ம். மாத்தி மாத்தி போடுறது பீப்பிள் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே ஆமா. மாரி நீங்க 2 பேரும் ஏன் நீங்க வேற ஆளுன்னு இல்ல. நல்ல ம். மெத்தட், நல்ல முறை ம். எது? நல்ல முறை எது? நான் வேற ஆளுக்கு போடுன்னு சொல்ல வரல. நல்ல ஆமாங்கய்யா. மெத்தட் நல்ல மெத்தட் யார எப்படி நம்ப பண்ணோம்னாக்கா, எப்படி ஆ. நம்ம ஓட்டு போட்டா இந்த நல்ல சிஸ்டம் டெவலப் ஆகும். நல்ல ஆளு ஆமா. கூட நல்ல பொலிட்டீஷியன் கூட கிடையாது. இந்த ம். பொலிட்டிக்கல் சிஸ்டம், எலக்ஷன் சிஸ்டம் எப்படி மாறும்? அந்த மாறுனா தான் நல்ல தலைவர்கள், அந்த சிஸ்டம் கரெக்ட்டா இருந்தா தான் அந்த தலைவர்கள் நல்ல தலைவர்கள் வருவாங்க. அவங்க நல்ல ஆமாங்க. நல்லத செஞ்சு நாட்டையும், இந்த உலகத்துக்கு நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அததான் வேதாத்திரி மகரிஷி வாழத் தெரியாத மக்களுக்கு அப்புறம் கேள்வி கேட்கும்போது, நாடு ஏன் இப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது, இந்த வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள். ஆமாங்கய்யா. அவ்வளோதான்பா. இப்ப மக்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல. அதற்கு ம். தகுந்த மாரி ஆட்சியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆமா. சொல்றாங்க. அதனால இது பொறுப்பு வந்து நமக்கு தான். இந்த ஆமாங்கய்யா. உலகம் நான் உங்களுக்கோ, இல்ல தமிழ்நாட்டுக்கோ, இல்ல இந்தியாவுக்கோ மட்டும் சொல்லல. உலகம் ஆமாங்கய்யா. ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. நான் இங்கிலீஷ் சேனல்லாம் பார்ப்பேன். உலக நியூஸ்லாம் நான் ம். நெறைய கேட்பேன். அங்கெல்லாம் ம். ஒவ்வொரு கண்ட்ரிலயும் பீப்பிள் எப்படி இருக்காங்க? எப்படி பிஹேவ் ம். பண்றாங்க? எப்படி அந்த ஆட்சியாளர்கள்லாம் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் ம். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஆ. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து உலகத்துக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நீங்க ஆமாங்கய்யா. உங்களுக்கு மட்டும் இல்ல. இப்ப அதனால நீங்க ஒரு இது கூட சொன்னீங்கல்ல, இப்ப இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் தேர்தல் முறை சொன்னீங்கல்ல, அது மிகவும் நீங்க எப்படி ஒரு ஆழ்ந்து அனுபவிச்சிருந்தா சிஸ்டத்துல கரெக்ட் பண்ண சொல்றீங்க. ஆமா. மக்கள கரெக்ட் பண்ண இப்ப ஒரு இடத்துக்கு போக வழியே இல்லன்னா, அந்த இடத்துல அவன் போகவே போறது இல்லையே! வழி இல்லாத இடத்துக்கு எப்படி போக போறாங்க? சோ, ம். அப்ப சிஸ்டத்துல நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா, ஆமா. சரியான நபர்கள் தான் அந்த சிஸ்டத்திலேயே வர முடியும். வர முடியும். சரியில்லாத கரெக்ட். நபர்கள் வரவே வாய்ப்பில்ல. சோ, நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டியது அந்த சிஸ்டம். நல்ல சிஸ்டம் தான். நிறைய தலைவர்கள், அதிகாரிகள் பொறுப்பு உள்ள மக்கள் எல்லாருமே வேதாத்திரியம் படித்த மக்கள் அதிகாரிகளா வர வேண்டும் என்பத ஆழமா என்னுடைய பிரார்த்தனை வைப்பேன். எண்ணம் வைப்பேன். அந்த கரெக்ட்டுங்க. ஐயா சொல்ற மாரி செயலிழவு தத்துவத்துல ஆழ்ந்து ஏன்னா என்னால பண்ண முடிஞ்சது அதானே. வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா, ஆமா, நானும் எல்லாரையும் வந்து இவங்க இப்படி செய்ய மாட்றாங்க, அப்படி செய்ய மாட்றாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆமா. ஆனா எப்ப இதுல வந்து அந்த தன்முனைப்பு உடைஞ்சதோ, இப்படிதான் பண்ணணும். நம்ம இப்ப இப்ப நீங்க பேசின அப்புறம் கூட இப்பதான் நான் யோசிக்கிறேன். உலக அமைதிக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல என் ஆமா. அமைதி, பின் என்னால் குடும்ப அமைதி. அவர்களால் அப்படி நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? மத்த நாடுகள் நல்லா இல்லாம நம்மளால இருக்கவே முடியாதுன்னு. முடியாது. மிகவும் ஆழமான கருத்து ஐயா. எப்படி பறந்து விரிஞ்சு இருக்கீங்க சிந்தனையில. நல்லா நீங்க சொல்றதுல என்ன என் அறிவுக்கு எட்டுன வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. புரிஞ்சுகிட்ட மட்டில இயங்குறோம். அதுக்கப்புறம் ஐயா வழி நடத்துவாங்க. உங்கள மாரியான பேராசிரியர்களுடைய வார்த்தைகள் எங்க ஜெனரேஷன் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்கள தொடர்ந்து வழி நடத்த வேண்டும். உங்களுடைய இறைப்பணி, ஆன்மீக பணி, மக்கள் பணி தொடர வேண்டும்.
நன்றி ஐயா, வாழ்களுடன். கருத்துக்கள் சொல்றது இருந்தா சொல்லுங்க ஐயா, கேட்டுக்கிறோம். இனிமையா இருக்கு ஐயா கேட்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. என்னால் முடிந்த அளவுக்கு என்னால ஐயா இது எந்த அளவுக்கு உங்களை பண்ண முடியுமோ ஐயா ட்ரை பண்றேன். உங்க வயசுக்கு தாண்டி சொல்லுவாங்க தெரியுங்களா, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க ஐயா நீங்க இன்னைக்கு. நீங்க கொடுத்தது சாதாரண டேட்டாக்கள். ஒரு ஹீரோ எப்படி தெரியும், ஒரு கதையின் நாயகன் என்ன பண்ணுவாங்க, அத பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. அற்புதமான பதிவு. இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைச்சிருப்பீங்க நீங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா நிறைய இதுக்காக நீங்க ஒரு நாள் பண்ணது கிடையாது. இது வந்து நீங்க ஆமா. நிறைய அணுவா நீங்க அது கலெக்ட் பண்ணி இத நேரம் குறைபாடுக்காக நீங்க இப்படி எங்களுக்கு ரத்தன சுருக்கமா கொடுத்துருக்கீங்க. இப்படிலாம் யோசிங்க, அப்படிலாம் யோசிங்க, அப்படிலாம் ஆமா. பாருங்க, இப்படிலாம் பாருங்க அப்படின்னு ஒரு தூண்டிட்டீங்க. ஆனா தெரிஞ்ச மட்டும் பதிய வச்சிருக்கோம். போக வேண்டிய மக்களுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துரும் ஐயா, கண்டிப்பா போய் சேர்ந்துரும். மகரிஷி எதிர்பார்த்த உலகம் விரைவாக அமையும் என்பதில் ஐயமில்லை. உங்கள மாதிரி பேராசிரியர் இருக்கும்போது ஐயமே வேணாம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ஆமா, நன்றி. புகழ்ச்சிக்காக இல்லையா இது. யாரு எந்த கோணத்தை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு உண்மையா ஆத்மார்த்தமா சொல்றேன் நான் இது. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சிறப்பான சரியா ஒரு- நீங்க சரியா சொல்லுங்க ஐயா. புரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய இல்லையா, ஒரு எண்ணம் ஆசிரியர் வந்து ஆமா, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினதுக்கு அப்புறம், நானும் ஒரு ஆசிரியர் தான். ஏதாவது ஒரு மாணவனாச்சும் இத 100% அட்லீஸ்ட் ஒரு 90 இல்ல 60% குறைக்க ஆரம்பிச்சிடும் ஆசிரியர். ஏன்னா 60% புரிஞ்சுட்டா கூட மீதி சதவீதம் தானா வந்துரும் அப்படின்னு ஆமா. ஒரு ஆசிரியருக்கு அது ஏக்கம் ஐயா. அது கண்டிப்பா ஆசிரியருக்கான ஒரு ஏக்கம் இருக்கும். நீங்க அந்த தவிப்பு உங்களுக்கு என்று ஒரு நாளும் வரவே கூடாது ஐயா. ஏன்னா உங்கள மாதிரி இந்த ஒரு உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அந்த அங்கீகாரமா அமைதி, உலக சமாதானம் ஏற்படும் எந்த ஐயமும் இல்ல. நான் இந்த பிரசன்டேஷனை வந்து ஆஹ் டெய்லி டெய்லி நான் எங்கேயாவது ஒரு திங்கிங் எங்கேயாவது இப்படி பண்ணலாம்னு நினைச்சேன்னா உடனே ஆஹ் ஒரு நோட் புக்கில் உம் எழுதி வச்சிருவேன். அன்னைக்கே ஆஹ் வந்து பவர் பாயிண்டா கன்வெர்ட் பண்ணுவேன். அப்படி டெய்லி இந்த ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணிட்டே இருப்பேன். சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. அப்படிதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஐயா. அப்படிதான் இதை பில்டு பண்ணி டெவலப் பண்ண முடியுமா தவிர ஒரே நாள்ல உட்காந்து எல்லாத்தையும் போட முடியாது. இட்ஸ் நாட் வாய்ப்பு பாசிபிள். வாய்ப்பே இல்ல. நீங்க ஒரே நாள்ல உட்கார்ந்து போட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு ஆழமா இந்த கருத்துக்களை நீங்க எடுத்துரைக்கவே முடியாது ஐயா. பயங்கரமா நீங்க மகரிஷிய வந்து அப்படியே உள்ளார இறங்கிட்டாரு உங்க உருவத்துல. இப்பதான் நன்றிம்மா, நீங்க வாழ்க பேராசிரியர். வளமுடன். நன்றிமா. அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, ஐயா சொல்லுங்கம்மா. நான் வந்து இன்னைக்கு வந்து கேட்க முடியல, டிராவல்ல இருந்தேன், அப்படியே கேட்டுட்டு வந்தேன். அவ்வளவு ஓ, நாளா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க போல இருக்கு ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா, இளைய பசங்களுக்கு, இளைய தலைமுறைகளுக்கு இது இன்னும் எப்படியா நம்ம எடுத்துட்டு போகணும்? அவங்க வந்து அவங்கள ஒழுக்கத்தை வந்து இதை கடைபிடிச்சு நம்ம வந்து அந்த இதுல வரணும். அதுதான் ஐயா என்னோட. வாழ்க வளமுடன் ஐயா. எப்படின்னாக்கா ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. இப்போ ஆ, ஒரு 20 வயசு வரலாம் சில்ட்ரன்ஸ் வந்து படிப்பை மட்டும் தான் கவனிக்கணும். ஆ, படிப்பையில தான் அவங்க கவனிக்கணும். அந்த படிப்பை அந்த 20 வயசுக்குள்ளார டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கப்புறம் 20 வயசுக்கு மேல ஒரு 30 வயசுக்கு அந்த 10 வருஷத்துல வேலை வாய்ப்புகளை தேடிக்கணும். அதுக்கப்புறம் வேலையில ஏர்ன் பண்ணணும். பேரலா நம்ம அதுக்கு இணையாக நம்ம ஆன்மீகத்திலையும் அவங்கள சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும். பக்தி மார்க்கம் ஆனாலும் சரி, பக்தி மார்க்கம் ஆனாலும் சரி, நம்ம மகரிஷியுடைய ஞான மார்க்கத்திலையும் கொஞ்சம் பக்தி மார்க்கம் ரெண்டும் கலந்தே கொண்டு வரணும். அவங்களை எடுப்புலயே ஞான மார்க்கத்துல கொண்டு வர வேண்டிய சரி. கஷ்டம். பக்தி மார்க்கத்துல கொண்டு வந்து அதுல இருந்து அந்த கருத்துக்கள்ல இருந்து ஒரு 20 வயசுக்கு மேல ஞான மார்க்கத்துல கொண்டு வரணும். கொண்டு வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கும் அவங்க உழைக்கணும். பிளஸ் ஆன்மீகத்திலையும் கொஞ்சம் ஆன்மீக நாட்டமும் இருக்கணும். அப்பதான் வந்து அவங்க லைஃப் வந்து ரொம்ப பணம்னு அலையாமையும் ஒரு மன திருப்தியோட அவங்க லைஃப் வந்து ரன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த நான் மாதிரி யூடியூப்ல கேட்டுக்கிறேன் ஐயா, யூடியூப்ல கேட்டுக்கிறேன். ரொம்ப கேட்டுங்க. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர்கள் வேறு யாருக்கும் கேள்விகள் இருக்கா? கலைமதி அம்மா, வாழ்க வளமுடன்.
ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பிரசன்டேஷன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி. இதுல சிங்கப்பூர் மட்டும் தனி மனித வருமானம் எல்லாமே நிறைவா இருக்குங்களா ஐயா? ஒழுக்கம், ஆஹ் அப்புறம் சுத்தம், சுகாதாரம், இந்த மாதிரி கல்வி எல்லாத்துலயும். இப்ப ஆஹ் வருமானம் இந்தியாவுல ரொம்ப கம்மியா போட்டிருந்தீங்க ஐயா. வெறும் 2700 தான் போட்டிருந்தீங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆமா 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 நம்ம நாட்டுல ரொம்ப கடுமையான வேலைங்களுக்கு சம்பாத்தியம் ரொம்ப கம்மிங்கய்யா. அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருமானம் கம்மி. ஆனா ஏசி ஆமா ரூம்ல உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்கறதுக்கு அளவுக்கு அதிகமான சம்பளம். இப்ப எம்எல்ஏ எம்பி சேலரி எல்லாம் பார்த்தா இவங்க வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனா correct. அதுவே கடுமையான உழைப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருமானம் கம்மியா இருக்கு. ஆமா தனிநபர் வருமானம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஒரு ஆமா ஆமா ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஒரு 20,000 எல்லா ஃபேமிலிக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வரணும் ஆமா இல்லையா? ஆமா இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சாத்தியமா பண்ண முடியுமாங்கய்யா? டெஃபினட்டா பண்ண முடியும். அது உங்க கையில தான் இருக்கு. எப்படின்னாக்கா, இப்ப இருக்கிற சிஸ்டத்துல அரசியல் அரசியல் அரசமைப்பு கட்டமைப்பு பிரகாரம் போயிட்டு இருக்கு. அந்த அரசியல் சட்டத்திட்டங்களை மாத்தணும்னாக்கா உங்க கையில் தான் இருக்கு. நான் சிங்கப்பூர் எதுக்கு சொன்னேன்னா, உதாரணத்துக்கு பக்கத்துல இருக்கு. நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரியை போய் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி இருக்கு நம்ம நாடு. நான் எதனால எனக்கு இந்த எண்ணம்லாம் வருதுன்னா, நான் ஒரு 4-5 கண்ட்ரி போய் பார்த்துருக்கேன். அப்போ அந்த கண்ட்ரியெல்லாம் எப்படி அவ்வளோ நல்லா இருக்கு, நம்ம நாடு மட்டும் இவ்வளோ மோசமா இருக்கு, அது காரணம் என்ன அப்படின்றதுனால தான் நான் அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தினுடைய ஸ்லைடை போட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னன்றதை நீங்கள் அந்த யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க, மறுபடியும் திருப்பி பாருங்க. ஸோ அதுதான் மேஜர் பாயிண்ட்ஸு. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம அரசியலமைப்பு திட்டத்தை நம்ம சிஸ்டத்தை மாற்றினாதான் இதை கரெக்ட் பண்ண முடியுமே தவிர, அதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது சரியான தலைவர்களை சரியான தலைவர்களை விட சரியான முறையை கொண்டு வர பாடுபட வேண்டும். அதை நீங்க தனியா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் தனியா, ஏன்னா ரொம்ப ஓப்பனா இந்த கோரத்துல ரொம்ப நம்ம ஆழியாருடைய டிக்னிட்டி அண்ட் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும். இதுல ரொம்ப ஓப்பனாகவும் பேச முடியாது. அதனால நான் ரொம்ப லிமிட் பண்ணிக்கிறேன். நீங்க தனியா கேட்டீங்கன்னா இது எப்படி நம்ம என்ன பண்ணணும் இதை சரி பண்றதுக்கு அப்படின்றத நான் கிளியரா சொல்றேன். இதை அவங்கவுங்க திங்க் பண்ணி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். நீங்க அது தனி மனித பவர் தான் நாட்டினுடைய பவராகவும் உலகத்தினுடைய பவராகவும் மாறுது. அதனால நம்ம தனி மனிதனுடைய எண்ணம் தான் நம்ம செயலை சரியா செஞ்சோம்னா தான் நாடும் உலகம் சரியாகும். அதனால நான் ரொம்ப ஓப்பனா இப்ப இங்க பேச முடியாது. அதனால அரசியல் சிஸ்டம், அரசியல் வழிமுறைகளை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்கன்னாக்கா இந்தியா வில் பிகம் நம்பர் 1 இன் த வேர்ல்டு. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரே முட்டுக்கட்டை அரசியல் அமைப்பு சிஸ்டம் தான் காரணமே தவிர வேற நம்ம மனிதர்களுக்கெல்லாம் எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு, எல்லாமே இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்தியாவில். அந்த அரசியல் சட்ட திட்டங்கள் தான் சரி பண்றதுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னாக்கா டெஃபினட்டா உலகத்திலேயே நம்பர் 1 ஆகும். எந்த சந்தேகமும் இல்லைம்மா. நீங்க ஒரு லைட்டா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதுங்க ஐயா. அரசியல் பத்தி வெளிப்படையா பேச முடியாத சூழ்நிலையில தான் இருக்கிறோம் நாம. அது சரிதாங்க ஐயா. கடவுள் காப்பாத்தணும்ன்ற அளவுல சில சமயம் இருக்குங்க ஐயா. ஆமா, அதுவும் நம்ம இந்த காணொலியில ரொம்ப இதை நம்ம இந்த சிஸ்டம் டிக்னிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும். அதனால ரொம்ப லெவலோட தான் நம்ம பேசணுமே தவிர ரொம்ப குறைஞ்சி லோயர் லெவல்ல பேசக்கூடாது.
சரிங்க ஐயா. நம்மளுக்கு ஒரு மந்திரமா வாழ்க வளமுடன் தாங்க ஐயா இருக்கு. அத நம்ம ஆமா ஆமா சொல்லிக்கிட்டு நம்ம நாடு உலகத்துல எந்த நாடும் சண்டை போடாம இல்ல. நம்ம இந்தியா யார் கூடயும் சண்டை போடுறதில்ல. இல்லன்னா இந்தியாவும் வாழ்க வளமுடன், இந்தியா வாழ்க வளமுடன் சொல்லிக்க வேண்டியதுதான் போல இருக்குங்க ஐயா. ஆமா அப்படி சொல்லாது நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே நல்ல சம்பளம், நல்ல சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நம்புறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க்கை அம்மா நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ஓப்போ சிபிஹெச் 2637 உங்க பேரை சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓப்போ சிபிஹெச் 2637 உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, வாழ்க வளமுடன். உங்களை அழைக்கிறோம், நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க்கை தேவையான வளமுடன். ஒரு ஸ்பீச்சுங்க ஐயா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்பீச். எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நம்மக்குள்ள அமைதி இருக்கணும், அப்புறமா நம்ம குடும்பத்துல அமைதி இருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செலவு பண்றதோ புடிச்சு கொடுக்கறதோ அப்பதான் அவங்களுக்கும் அதோட தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னும் சொல்லி செய்ய வைக்கும் போது அவங்க அமைதி கெட்டு போயிடுறாங்க. அதனால நம்மளோட வீட்டு அமைதி அப்ப நம்ம பண்றது தப்புங்களா ஐயா? இல்லம்மா, இப்ப எப்படின்னாக்கா, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. நம்ம பசங்களை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம சமுதாயம், நம்ம பையன் இருக்கான்னாக்கா, அவன் வந்து வெளிய சமுதாயத்துல போய் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட பேசணும். பிளஸ் ஸ்கூல்ல போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும். அதனால வந்து நம்ம சில்ட்ரன்ஸு ரொம்ப 100% பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னும் ட்ரை பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். அதனால அவங்களுக்கு வந்து சொல்லி அனுப்பணும். நீ வந்து உன்னுடைய டிக்னிட்டியும் உன்னுடைய டிசிப்ளைனும் மறந்துடக்கூடாது. வேடன்னா சமுதாயத்துல ஒரு வேற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு நீ கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா இருந்து அவங்களுக்கு நடிச்சு பட் உன்னுடைய பேசிக் டிசிப்ளைனை குறைக்காம சமுதாயத்தோடய ஒன்றி போகணும் அப்படின்னு அறிவுரை சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்வினுடைய நோக்கம் நம்ம எப்படி இருந்தாதான் பின்னாடி நல்லா இருக்க முடியும் அப்படின்ற விளக்கங்களையும் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரணும். பக்தி மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் கொஞ்சம் அவங்கள கொண்டு வந்தாதான் வாழ்வினுடைய விளக்கம் தெரியும். இல்லைன்னாக்கா அவங்க பொருள் சம்பாதிக்கிறது மட்டுமே பெரிய குறிக்கோளா இருப்பாங்க. அதனால பசங்களை இப்ப நம்ம பசங்களை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க சமுதாயத்துல போய் வாழணும். சமுதாயம் அவ்வளோ சரியா இல்லை. பட் நம்ம பசங்களை சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். ஏன்னா சமுதாயத்துல போய் இருக்கும்போது இவன் ஒரு ஆடு மேன் அவுட்னா தனித்தன்மையோட இருக்கக்கூடாது. அத சொல்லி அவங்கள வந்து மெதுவா தான் கொண்டு வரணுமே தவிர நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவங்க போறாங்க. இப்ப நம்மளோட வருமானம் தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுக்க முடியும். பட் அவங்க நம்ம இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க. அப்ப நம்ம வீட்டு சூழ்நிலை சொல்லும் போது அவங்க அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. வீட்டுல எல்லாரு மேல எரிஞ்சு விழுறாங்க. பட் அதை வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட வச்சு நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்கள மெதுவாக தான் கொண்டு வரணுமே தவிர நம்ம அவங்கள இப்போ இருக்கிற பசங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். அதனால அவங்கள மெதுவாக தான் கொண்டு வரணும். கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும். அவங்கள நம்மளா கூட போகும்போது கூட்டிட்டு போகணும். அவங்க டைம் வந்து அவங்க அந்த கெட்ட பசங்களா கூட சேராத மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள கோவிலுக்கு கூட்டு போறது, ஒரு நல்ல வழியில நம்ம மன்றங்களுக்கு போயிட்டு அந்த கோர்ஸ் அட்டன் பண்ண சொல்றது, பிளஸ் படிப்புல ஏதோ ஜென்ரல் நாலேஜ் அந்த மாதிரி
டாபிக்ஸ் படிக்க சொல்றது. நீங்க சிடி வாங்கி கொடுக்கலாம். கம்ப்யூட்டர்ல எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் இருக்கு. எஜுகேஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ல நிறைய கோர்ஸ் சேர்த்து விடலாம். நீங்க கோவிலுக்கு கொண்டு போகலாம். மன்றங்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் சேர்த்து விடலாம். அப்படி அவங்க டைம் வந்து டைவர்ட் பண்ணி விடணும். அவங்க கெட்ட பசங்களா கூட சேராத இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள டைவர்ட் பண்ணணும். ஆக்டிவிட்டியை டைவர்ட் பண்ணணும். டைவர்ட் பண்ணி அவங்கள சரி பண்ணா ஒரு 25 வயசுக்கு மேல ஆனாங்கன்னா அவங்க சரியாயிடுவாங்க. அது வரலாம் தான் கஷ்டம். 25 வயசு வரலாம் தான் கஷ்டம். 25 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டா அப்புறம் அவங்கள நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்களே கரெக்டா இருந்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்க டைம் வந்து நல்ல முறையில கொண்டு போற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே ஐயா. ஓகே ஐயா. Right. தேங்க்யூ வெரி மச் ஐயா. தேங்க்யூ வெரி மச் யுவர் கைடன்ஸ். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக மாலா. வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். சாரி, நேம் ராங்கா என்ட்ராய். என்னுடைய பேர் பார்த்தசாரதி, ஃப்ரம் மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் தான் கலந்துக்கிட்டேன். வாழ்க வளமுடன். என்னுடைய ஒரு சின்ன ஒரு பதிவை இங்க வைக்கலான்னு சொல்லிட்டு கேள்வி பதில ஒட்டி, பொதுவா வந்து இந்த மேலை நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டி இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நிர்வாகத்துக்கும் வந்து அங்க உத்தரவு கொடுத்துடுறாங்க. ஸோ ஒரு வேலைக்கு போனா இவ்வளவு சம்பளம் மினிமம் கொடுத்தாகணும். அதே போல மாணவர்களும் பாத்தீங்கன்னா 16 வயசுல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரிச்சு அந்த எக்கனாமிக் பில்டு பண்ற அந்த மைண்ட் செட்டோட குழந்தைகள்லாம் வந்து வளர்றாங்க. வந்து ஒரு 16 வயசுக்கு அப்புறம் பேரண்ட் என்னதான் ரிச்சா இருந்தாலும் அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு அதுல சம்பாரிச்சு அதுல வந்து கொஞ்சம் அவங்களுக்குன்னு செலவு பண்ற ஒரு பழக்கம். ஸோ அதெல்லாம் அந்த டியூட்டி கான்சியஸ்னஸ், அந்த உழைக்கணும்ன்றத வந்து அந்த அந்த குழந்தை பருவத்திலிருந்தே கொஞ்சம் வந்துடுது அவங்களுக்கு வந்து இயல்பா. 2 விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அது நம்ம மேலான ஒரு இதுக்கு எடுத்துக்கலாங்க ஐயா. நீங்க அதை பத்தி சொல்லலாம். வாழ்க வளமுடன் ஐயா. கரெக்ட் ஐயா. நீங்க சொல்றது 100% உண்மை. நிறைய யூஎஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களே பார்ட் டைமா ஈவினிங் டைம்ல ஷாப்பிங்ல போய் சர்வீஸ் பண்றது, அங்கேருந்து ஏர்ன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னாக்கா அங்கே மேன் பவர் ரொம்ப குறைவு. அங்கே ஆட்களே ரொம்ப குறைவு. அதனால ஸ்டூடெண்ட்டினுடைய சர்வீஸ் அண்ட் எஃபோர்ட்டும் தேவைப்படுது அந்த கண்ட்ரியை மேனேஜ் பண்ணுறதுக்காக. பட் நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னா இருக்கிற அடல்ட்டுக்கே வேலை கிடைக்கல. வேலை இதுக்கே 10,000 5,000 அந்த மாதிரி வெரி லோ சேலரிக்கு ஃபுல் டைம் 8 ஹவர்ஸுக்கு 5,000 rupees தான் பே பண்ணுறாங்க மந்த்துக்கு. 1 மந்த்துக்கு 5,000 rupees ஃபார் அடல்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. அதுக்கே வேலை கிடைக்கல. பிஹெச்டி அண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சவங்கன்னா ஸ்கேவெஞ்சர் வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி பாப்புலேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்தியா வந்து ஹெவி பாப்புலேஷன் அண்டு நோ அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூ டு த பொலிட்டிக்கல் அண்டு அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்கள்னால அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனே இல்லை. வீக் பேக்ரவுண்ட் இஸ் வெரி வீக் ஃபார் த இண்டிவிஜுவல். அதனால அவங்க நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. தனியாக பிஸ்னஸ் பண்ணோன்னா சம் பேசிக் அமௌண்ட் வேணும். அதை சஸ்டைன் பண்ணுற பிஸ்னஸாக கொண்டு வர அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும். ஸோ அதனால் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதும் இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். பேசிக் ரீசன் இஸ் ஹெவி பாப்புலேஷன் அண்ட் கவர்மெண்ட்டினுடைய they are not focusing towards the employment opportunity for the citizen of India. They are not concentrating on industrial development or job opportunity creation. Instead, they are doing some other activity present system. அதுதான் மெயின் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால நம்ம அந்த இந்தியாவுடைய சிஸ்டத்தை மாத்துறதுக்கு நம்மளுடைய எஃபர்ட் நிறைய வேணும். அஸ் இண்டிவிஜுவல் நீங்கள் ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல இருந்து இருக்கீங்க, நீங்கள் இந்தியாவில் இருந்து போயிருக்கீங்க. எதுக்காக இந்தியன்ஸ் எல்லாம் ஃபாரினுக்கு போறாங்கன்னா இங்க வாழ்வாதாரம், இங்க வந்து
வாழக்கூடிய அளவுக்கு இங்க வருமானமும் கிடையாது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் கிடையாது. அதனால தான் வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க. அது அவசியமே இல்லை. பிரெயின் ட்ரெயின் ஆக்சுவலா நம்ம இந்தியானுடைய டேலண்ட் அண்ட் நாலேஜ் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது. அது வந்து இந்தியாவுக்கு நெகட்டிவ் தான். ஸோ அவ்வளவுதானே தவிர அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதுக்கு பேசிக் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் காரணம் இந்தியானுடைய அரசியல், இந்தியானுடைய அமைப்பு திட்டம் தான். அதை வந்து சரி பண்ணணும்னா தனி மனிதன் கையில தான் இருக்கு. அதை தான் கரெக்ட் பண்ணணுமே தவிர மற்றபடிக்கு நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை ஐயா, கரெக்ட். உங்களுடைய பல துறை அனுபவம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்பு. அடுத்த நண்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். அட்மிட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிக அருமை. நல்லா இருந்ததுங்க அவங்க ஸ்பீச். ஆனா தனி மனித அமைதி முதல்ல முக்கியம், வீட்டுக்கு அமைதி முக்கியம். இப்ப இந்த காலத்து ஜெனரேஷன் பசங்க கிட்ட ஒன்னாவே வாழவே முடியும். நம்ம ஒண்ணு சொல்றோம், அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நமக்கு அதுக்கு ஒத்தே வரமாட்டேங்குது. ஏன் இப்படி இந்த காலம் அப்படி? அவங்க இஷ்டமா விட்டுடணும். அவங்க கிட்ட எதுனா பேசினாங்கன்னா ஏன்னா வந்துச்சு சண்டை. நம்ம அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே நீ இந்த காலத்துல இருந்தீங்கன்னா எப்படி? நாங்க இப்ப மாறி போச்சு. அப்ப இப்ப அது அவங்க பசங்களாம் மாறுதுங்க இல்லைங்க. இப்போ சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே ஹையா போகுது. அதுல இருந்து நம்ம ஒதுங்கினோமா இல்ல அவங்கள திருத்த முடியாது. நம்ம தான் ஏன் ஒதுங்கணும்? அப்படித்தானே? கரெக்ட். நீங்க சொல்றது 100% உண்மை. ஏன்னா சமுதாயம் வந்து மேற்கு நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றி அந்த சமுதாயம் அந்த லைன்ல இருக்கும்போது நம்ம பழைய லைன்லயே பழையபடியே இருக்கணும்னாக்கா அது இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எப்படி இருக்காங்களோ அவங்கள கூட இருக்கணும். சமுதாயத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியே போனோன்னா அந்த சமுதாயத்தோட ஒன்றி தான் இருக்கணும். அதனால அதான் பசங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னா அவங்க பேசிக் குவாலிட்டி, பேசிக் இதை மாத்தாம வெளித்தோற்றத்துக்கு தகுந்த, சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி வெளித்தோற்றம் மட்டும் வச்சுக்கிட்டு அவனுடைய பேசிக் கேரக்டரை ஒரு 50-50 ஒரு சமுதாயத்துல 100% ஃபாலோ பண்ணாம ஒரு 50% லைட்டா டச் பண்ணிக்கணும். பட் டிசிப்ளைன்டா இருக்கணும். நம்ம வீட்டினுடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு டிசிப்ளைன்டாவும் இருக்கணும். பிளஸ் சமுதாயத்துல 100% அவாய்ட் பண்ண முடியாது. 100% அவாய்ட் பண்ண முடியாது. சமுதாயத்தை ஒட்டி ஒழுகலா தான் இருக்கணும். அதனால சமுதாயத்தையும் அனுசரிச்சு நல்ல பழக்க வழக்கங்களையும் வீட்டை அனுசரிச்சு தான் பசங்க இருக்கணும். அந்த அட்வைஸ் பண்ணுங்க. அதுதான் முக்கியமா தவிர அவங்கள முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அவங்க டைம் வந்து டைவர்ட் பண்ணணும். அவங்க வந்து பசங்களோட கெட்ட பசங்களோட சேராம அவங்கள ஆன்மீகத்திலையும் படிப்பு இப்ப லேட்டஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், ஜெனரல் இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் சேருங்க. பிளஸ் நம்ம ஆன்மீகத்துல மன்றத்தை கூட்டு வந்து மன்ற கோர்சஸ் எல்லாம் படிக்க சொல்லுங்க. மகரிஷினுடைய புக்ஸ் எல்லாம் படிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி அவங்களோட டைம் வந்து நல்ல டைரக்ஷன்ல டைவர்ட் பண்ணணும். அவனுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். நீ என்னடா பண்ற, மன்றத்துக்கு வர்றியா, இல்ல கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு போறியா, இல்ல கோவிலுக்கு வர்றியா அப்படின்னு ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நல்லதுல ஏதாவது ஒண்ணுத்த வருவான். அப்புறம் அதுல 1 மாசம் 2 மாசம் பண்ணி அப்புறம் இன்னொரு நல்ல ஆக்டிவிட்டியை டைவர்ட் பண்ணணும். இப்படிதான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க டைவர்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து அந்த நல்ல வழியில கொண்டு வரணும்னா அவங்கள அட்ராக்டிவா ட்ரெஸ் எடுத்து தரேன்டா, நீ இந்த கோர்ஸ் பண்ணினா உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன், உனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரேன், உனக்கு ஒரு மொபைல் வாங்கி தரேன் அப்படின்னு அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி நல்ல பழக்கத்தை கொண்டு வர முயற்சி பண்ணணும். புரியுதுங்களாமா? புரியுதுங்கய்யா, புரியுது. அந்த மாதிரிதான் அவங்கள வந்து நம்ம லைனை கொண்டு வரனாக்கா அவங்கள வந்து பாலிஷ்டா தான் கொண்டு வரணுமே தவிர ரொம்ப அடமண்டா சண்டை போட்டுட்டு இருந்தோம்னாக்கா இப்ப இருக்கிற பசங்க
ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் குடும்பத்துல பிரச்சனை தான் வரும். அந்த மாதிரி இதுக்கே கொண்டு போகக்கூடாது. நம்ம அவங்கள வந்து ஒரு லைன்ல கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதுதான் பண்ணி, நல்ல பழக்கவழக்கங்கள் இப்ப சொன்னேன் இல்லைங்களா? மன்றத்துக்கு வர்றது, மன்ற கோர்ஸுக்கு அட்டெண்ட் பண்றது, கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்றது, கோவிலுக்கு கோவிலுக்கு போறது, இல்லன்னா அவனுடைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு வர சொல்லி வீட்ல வந்து கம்ப்யூட்டர் ஏதாவது ஆக்டிவிட்டி, கம்ப்யூட்டர்ல ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண சொல்றது, ஏதாவது கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ், நல்ல பசங்கள எங்க ஃப்ரெண்டு வந்து இந்த கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் பண்ண சொல்றது. அந்த மாதிரி அவங்கள டைம் வந்து நல்ல டைரக்ஷன்ல கொண்டு வரதுக்கு நீங்க வந்து கைடன்ஸா இருக்கணும். நீங்க கைடன்ஸா இருக்கணும். அந்த கோர்ஸ் நீ பண்ணேன்னா உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்டா, உனக்கு அந்த கோர்ஸ் நீ ஜாயின் பண்ணேன்னா உனக்கு லேப்டாப் வாங்கி தரேன். அந்த மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் செலவு பண்ணி அவங்கள கேரக்டரை வந்து டைரக்ஷனை வந்து கெட்ட பசங்களோட சேராம, கெட்ட டைம் வேஸ்ட் பண்ணாம, வண்டி எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்தாம கரெக்டா இருக்கிற மாதிரி அவங்கள டைரக்ஷனை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் பசங்க ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்து கொள்ளலாமாங்க ஐயா? நிறைய வேற யாரும் இல்லைன்னாக்கா நம்ம நிறைவு செஞ்சுக்குமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா, சிறப்பான பதிவு, சிறப்பாக கேள்வி பதிவு ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.